ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சூப்பரான ரைடிங் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து டிப்ஸ்னு சொல்கிறத விட பைக் வச்சுருக்கிற எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா இதில் நான் சொல்ல போகிற அந்த ஃபர்ஸ்ட் ரைடிங் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் சூப்பர் பைக் ஸ்கூலில் இருக்கிற கீத் கோட் அப்படின்ற ஒரு பைக் லெஜெண்ட் வந்து ஒருத்தருக்கு சொன்ன அட்வைஸ். அதாவது ஒரு ஈவெண்ட்டில் ஒருத்தர் வந்து கீத் கோட் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, லுக் வேர் யூ வாண்ட் டு கோ. அதாவது நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னார். இது இல்லை என்ன ப்ரோ பெரிய அட்வைஸு, இது சிம்பிளாக தானே இருக்குது அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் எழுந்திரிச்சு ரைட் சைடு பார்த்துக்கிட்டே நேராக நடந்து போங்க, கஷ்டமாக இருக்கா? ஆனால் இதுவே நேராக பார்த்துக்கிட்டு நேராக நடந்து போங்க, ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடு பார்த்துக்கிட்டே ரைட் சைடு நடந்து போங்க, ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டே லெஃப்ட் சைடு நடந்து போங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய ஹியூமன் பாடி சிஸ்டம் எப்படி ரியாக்ட் ஆகும்னா, நம்ம கண்ணால் எதை பார்க்குறோமோ அதைப்படி தான் வந்து அது ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்கள் பைக் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, எந்த வெஹிக்கிளை ஓட்டுறதா இருந்தாலுமே உங்கள் கண்ணால் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ உங்கள் பாடி, கை, கால், விரல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பைக் ஓட்டும் பொழுது பக்கத்தில் யாராவது நம்ம கூட ரேஸ் வர மாதிரி இருந்தால் அவனையே பார்த்துக்கிட்டு ஓட்டுறது, இல்லை இயற்கையை ரசிக்கிறேன் அப்படின்ற பேரில் ஒரு மரத்தையே வெறிக்க ஒரு 10 செகண்ட் பார்த்துக்கிட்டு அப்படி திரும்பி போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நாம் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து திசை திருப்பும் பொழுது விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் 90% ஆஃப் த ஆக்சிடென்ட் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் கவன குறைவால் தான் வந்து நடந்திருக்கும். ஸோ அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு சொல்கிறது என்னென்னா, லுக் வேர் யூ வாண்ட் டு கோ. உங்கள் கவனத்தை வந்து எதுலையுமே திசை திருப்பாதீங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஹில்ஸ் டிரைவிங் அப்போ தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கிற வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டுறது, அப்படி இல்லைனா ஒரு கல்லை பார்த்துக்கிட்டு ஒரு செடியை பார்த்துக்கிட்டு, ஹில்ஸில் தான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி ப்ராப்ளம் நடக்கும். ஸோ நீங்கள் ஹில்ஸில் இல்லை இந்த மாதிரி டேர்னிங்லலாம் வந்து வேறு எதையோ பார்த்துக்கிட்டு டேர்ன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் லேன் மிஸ் பண்ணிடுவீங்க, டக்குன்னு உங்களுக்கே தெரியாமல் வேறு லேனில் போயிடுவீங்க. அப்படி இல்லைன்னா லேட்டாக டேர்ன் பண்ணுறது, இல்லைனா சடனாக நம்ம கௌஷிக்கே குறுக்க வந்தாலோ சரி, இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் சடனாக ரியாக்ட் ஆகணும்னா அந்த சடன் ரியாக்ஷன்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேனிக் ஆகி பிரேக் அப்ளை பண்ணி கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பைக் வச்சுருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய, முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, லுக் வேர் யூ வாண்ட் டு கோ. ஸோ மற்ற விஷயத்தை பார்த்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ ரைட் சைடில் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, இல்லை லெஃப்ட் சைடில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்க்கணுன்னா ஓரமாக நிறுத்திட்டு அதை நின்று நிதானமாக பார்த்துட்டு ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு போங்க. ஸோ அப்படியே பைக் ஓட்டிக்கிட்டே பார்க்குறது, ரசிக்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டிப்பு, அதை டிப்ஸுன்றதை விட மோஸ்ட் எசென்ஷியல் ரைடிங் ஸ்கில்னால் லுக் வேர் யூ வாண்ட் டு கோ. செகண்ட் ரைடிங் டிப்ஸ் என்னென்னா, இப்போ நம்ம பைக்கை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், பைக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த வேலையை ஃபாஸ்ட்டாக செய்கிறதா இருந்தாலுமே அது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா அது நம்ம வந்து வேகமாக செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய ஹியூமன் டெண்டன்சி என்ன, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பைக் ஓட்ட கற்றுக்கும்பொழுது நமக்கு ஒரு 40 km/h ஸ்பீடே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப வேகமாக இருக்கும், கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் பைக் ஓட்ட கற்றுக்கிட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் பாருங்களேன், அந்த 40 km/h ஸ்பீடு அப்படின்றது நமக்கு நார்மல் ஸ்பீடு மாதிரி ஃபீல் ஆகும். அப்போ வந்து நமக்கு ஒரு 60-70 இதுதான் வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்பீடாக நமக்கு ஃபீல் ஆகும். ஈவன் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா இந்த R15 வெர்ஷன் 3 எடுக்கிறதுக்கு முன்னாடிலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹைவேல ஒரு 80-70 தான் வந்து எனக்கு ஹையஸ்ட் ஸ்பீடு. ஸோ அதுதான் என்னுடைய கம்ஃபர்டபுள் ஜோன். பட் இந்த R15 எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் அடிச்சிட்ட பிறகு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு 120-130 தான் வந்து எனக்கு ஹைவேல ஒரு நார்மல் ஸ்பீடாக ஃபீல் ஆகுது. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து அகைன் செய்ய நம்மளுடைய பிரெயினாக இருக்கட்டும், நம்மளுடைய கண்ணாக இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து 80 km/h ஸ்பீடு ஃபாஸ்ட்டாக தெரியுது. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய பிரெயினும் நம்மளுடைய கண்ணும் கண்டிஷன் ஆன பிறகு நம்ம கொஞ்சம் ஸ்பீடை ஏற்றினோன்னா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு 100 வந்து நார்மல் ஸ்பீடாக நம்ம பிரெயினும் ஐஸும் பார்த்திங்கன்னா கண்டிஷன் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது அது உங்களுக்கு நார்மல் ஆகிடும். ஆனால் ஸ்பீடாக போகும்பொழுது நம்ம பசங்க பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா கைஸ்? இப்போ வந்து எப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோம், பட் இப்படி ஸ்பீடோமீட்டரை குனிஞ்சு பார்க்கும்போது ஓகே இவ்வளோ ஸ்பீடாக போகிறோமா அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் சம்டைம்ஸ் இப்படி நீங்கள் போயிட்டுருக்கீங்க ஃபாஸ்ட்டாக, ஸ்பீடோமீட்டரை குனிஞ்சு பார்க்கும்போது ஓ நம்ம இவ்வளோ ஸ்பீடாக போகிறோமா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை ஒரு த்ரில்லோ உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா
அது வந்து அது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வா நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்ற ஒரு த்ரில்லாக ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்குறாங்க. பட் அது என்ன தெரியுமா, பிரெயின் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது, டேய் நீ உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி வேகமாக போகிற அப்படின்ற ஒரு சிக்னல் தான் அந்த ஸ்பீடாக போகும்பொழுது கிடைக்கிற ஒரு த்ரில்லும் அந்த எக்ஸைட்மெண்ட்டும். ஸோ நீங்கள் ஸ்பீடாக போகும்பொழுது மேபி ஒருத்தருக்கு 110 இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு 100 இருக்கலாம், ஒருத்தருக்கு 80 இருக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்பீடாக போகும்பொழுது உங்களுக்கு அந்த ஸ்பீடை பார்க்கும்பொழுது ஒரு த்ரில், ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அது உங்கள் பிரெயின்லேருந்து வர ஒரு சிக்னல். உன்னால் வந்து இந்த ஸ்பீடை ஹேண்டில் பண்ண முடியாது, ஸ்லோ பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு சிக்னல். ஸோ எப்போவுமே நாம் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கணும். அது என்னென்னா, ஸ்பீட் ஆல்வேஸ் த்ரில்ஸ் பட் இட் கில்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீடு த்ரில் கொடுக்குது, ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அது சில நேரம் நம்மளை கொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பீடாக ஓட்டுறதுக்குன்னு ட்ராக் இருக்குது, அதுக்குன்னு தனி ரோடு இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் போய் பைக்கை ஸ்பீடாக ஓட்டுறதுல தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் போய் ஸ்பீடாக ஓட்டுறீங்க, ட்ராக்லேயோ இல்லை அதுக்குன்னு இருக்கிற ரோட்டில் ஓட்டுறீங்கன்னா அது தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி நார்மல் ரோட்ஸில் பீப்புள் அதிகமாக புழக்கமாக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கும் ஆபத்து, இன்னொருத்தருக்கும் ஆபத்து. இதை ஏன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, மெயினாக நான் இந்த 2 டிப்ஸு சொன்னதுக்கான ஒரு அழுத்தம் என்னென்னா, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பர் பைக் தான் வந்து வாங்குறாங்க. ஸ்ட்ரைட்டாக சூப்பர் பைக் வாங்குறாங்க, இல்லை ஒரு 400 சிசி 200 300 சிசி இருக்கிற பைக் தான் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வாங்குறாங்க. அது தப்பு இல்லை. பட் அவங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த பைக்குடைய பவருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பிரெயினும் அவங்களுடைய கண்ணும் வந்து கண்டிஷன் ஆகலை. ஸோ அவங்க வாங்கின உடனே நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து 120 130 போய் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத ஸ்பீடில் கூட போய் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த 2 டிப்ஸை சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன, லுக் வேர் யூ வாண்ட் டு கோ. செகண்ட் என்னென்னா, உங்கள் பாடி, உங்களுடைய பிரெயின், உங்களுடைய கண் எதுக்கு கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கோ, எந்த ஸ்பீடுக்கு கண்டிஷன் ஆக்கப்பட்டிருக்கோ அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள், ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. அண்ட் இந்த வீடியோ மாதிரி நம்ம இன்னும் ரைடிங் டிப்ஸ் எல்லாம் போடலாமா வேண்டாமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எம்டிஎன்ஸுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்த வாரம் இல்லை அது அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போகலான் இருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாளைக்கு அதாவது ஜூலை 16ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா நான் சென்னைக்கு வரேன். ஸோ சென்னையில் வந்து ஒரு அண்ணா நகரில் இருக்கிற பிவிஆர் தேட்டருக்கு வரேன். ஈவன் நீங்கள் இன்கேஸ் என்னை வந்து பார்க்கணும், இல்லை நம்ம ஏதாவது பேசணும், ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிற பிவிஆர் தேட்டருக்கு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வந்துடுங்க. அது ஏன் அங்கே வரேன், எதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நான் நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ அதில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து நான் சென்னை வரதை வந்து சும்மா ஒரு vlog எடுக்கலாம், ஐ மீன் வந்து அதை கோப்ரோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதில் வந்து நான் எதுக்காக சென்னை வரேன் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக நிறைய பேர் என்னை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் எங்கேயாவது ஏதாவது ஊருக்கு வரதா இருந்தாலோ, இல்லை நான் பண்ணுற சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். கர்மாவை எதிர்பார்க்காம உதவி செய்யுங்க. மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.